வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம். இன்னைக்கு காலையிலேருந்து நிறைய இன்புட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஐ ஹோப் இட் இஸ் நாட் ஓவர் இட். அதுக்கு முன்னாடி நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள். கொஞ்ச நாள் முன்னாடி ஐயா ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தார். அப்போ ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் எல்லாருக்குமே ஒரு இறை தேடல் இருக்கும் ஸ்பிரிச்சுவலாக. ஸோ குருவை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு சில கண்டிஷன்ஸ், 3 கண்டிஷன்ஸ் சொன்னார். முதல் கண்டிஷன் நான் சொல்லலை, ஐயா சொன்னது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஒரு குரு உங்களுக்கு தேவையான விளக்கங்கள், உண்மை தத்துவம் விளக்கங்கள் எல்லாமே தருவார். ரெண்டாவது அவர் ரொம்ப சிம்பிளாக இருப்பார். ஒரு குரு ரொம்ப எளிமையான வாழ்க்கை, உடலளவு மனநலவு எல்லா வாழ்க்கை முறையில் ரொம்ப சிம்பிளாக இருப்பார். மூணாவது ஒரு முக்கியமான ஒரு குரு நான் மட்டும் குருவா இல்லை, எப்பவுமே எனக்கு அடுத்தபடியாக நிறைய பேரை குருவாக்கி விடணும்னு ஒரு முனைப்போடு இருப்பார். நீங்கள் இது நான் சொல்லும் போது உங்களோட குருவோட மைண்டில் மேப் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி தான் எனக்கும் என்னோட குரு. இன்றைக்கி நான் நின்று பேசுகிறதுக்கு ஐயா அவர்கள் தான் காரணம். இங்கே நின்று பேசுகிற அளவுக்குலாம் நிச்சயமாக பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. பட் எங்களை இத்தனை வருஷமும் எங்களுக்கு கொடுத்து எங்களை தயார்படுத்தி ஒரு மேடையில் நிற்க வச்சதுக்காக ஐயாவுக்கு முதல் நன்றி. வாழ்க வளமுடன். ரெண்டாவது, இன்றைக்கி காலையிலேருந்து நம்ம 2 கான்டெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணது சண்முகப்பிரியாமா சொல்லி கொடுத்தா மாதிரி என்னென்னலாம் காஸ்மாலஜிக்கல் தியரிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. நீங்கள் புக்கில் பாடப்புஸ்தகங்கள்லாம் கூட பார்த்துருப்பீங்க. இது பெரும் வெடிப்பு நடந்தது, அந்த பெரும் வெடிப்பிலிருந்து இந்த பூமி பிரபஞ்சம் எல்லாம் தோன்றியது அப்படின்னு ஒரு புக்லேயே வருது இல்லைங்களா. அதுதான் பிக் பேங்குன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னோம். ஸ்டெடி ஸ்டேட் தியரி, அந்த மாதிரி நிறைய தியரிஸ் இருக்குது. மேஜராக இருக்கிறத எடுத்து அதோட அதில் இருக்கிற என்னென்ன தடைகள் இருக்குன்னோ அம்மா தெளிவாக விளக்கிட்டு போனாங்க. ஸோ இது ஒரு பக்கம் சயின்ஸ் வேர்ல்டில் நடக்குது. சயின்ஸ் வேர்ல்டில் இப்போதைக்கு ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்கோப் உள்ள ஏரியா இந்த காஸ்மாலஜி தான். ஏன்னா ரொம்ப நியூ, 90 வருஷம் ஒரு ஃபீல்டுக்குன்றது ரொம்ப புதுசு இல்லைங்களா. இட்ஸ் நாட் ஸோ லெகசி இது ஃபீல்டுன்னு கிடையாது. ஸோ ஆக்சிலரேட்டட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ் ஏன் நடக்குதுன்றது யாருக்கும் தெரில. ஐன்ஸ்டைன் ஒரு கோட் சொல்லியிருக்கார். பல கண்டுபிடிப்புகள் இருக்குது இல்லையா, அதில் ரொம்ப முக்கியமானது இந்த வேகமாக பூமி இந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது பாருங்கள், அதுதான் ஆக்சிலரேட்டட் எக்ஸ்பான்ஷன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு காலையிலேருந்து. இந்த பிரபஞ்சம் எப்படி போகுதுங்களா, வேகமாக விரிவடைஞ்சிக்கிட்டே போகுதுங்களா. இதை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சே கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இதுக்கு என்ன ஆன்சர்னு யாருக்கும் தெரியல. ஆனால் இந்த கண்டுபிடிப்பு தான் முக்கியமான கண்டுபிடிப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏன் நம்ம ஃபிலாசபிலேருந்து இதுக்கு சப்போர்ட் எடுக்கிறோம், ஏன் நம்ம மகரிஷி இதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட தத்துவத்தை கோட்பாடுக்களை மையப்படுத்தி நமக்கு இதுக்கு விடை கேட்கும் போது இது எல்லாத்துக்குமே விடை தெரியுது. ஸோ மகரிஷியோட தத்துவம் பேஸ் பண்ணி தான் அந்த 2 ஆக்சியம்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஐயா இதை ரொம்ப ஏர்லியராகவே ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. ஸோ அகெயின் ரீட்ரேட்டிங், அந்த 2 ஆக்சியம்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள்மா. நீங்கள் சீனியர் வேதாத்ரியன்ஸ்க்கு நல்லா தெரியும். சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், அதுதான் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்ன்னு நம்ம பேச போகிறோம். ஸோ ரெண்டாவது காந்தலை, ஐயா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், அது காந்தலை. இந்த 2 வச்சு தான் மற்ற எல்லா வரப்போகுது. அதை வச்சு தான் நம்ம இந்த ஆக்சியம்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஆக்சியம்ஸ் பற்றி ஒரு கேள்வி இருந்தது, அதுக்கு நான் இப்போது ஒரு சின்ன சொல்லிடுறேன். ஸோ ஆக்சியம்ஸ் நியூட்டனும் ஆக்சியம்ஸ் போட்டிருக்கார். நம்ம மட்டும் இல்லை, நியூட்டனும் ஆக்சியம்ஸ் போட்டு தான் அவரோட லா ஆஃப் மெக்கானிக்ஸ்ன்னு படிக்கிறோம் பார்த்தீங்களா. அந்த 3 நம்ம புக்கில் படிக்கும்போது லா ஆஃப் மெக்கானிக்ஸ்ன்னு படிக்கிறோம். நீங்கள் அவரோட பிரின்சிபியா புக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா மை ஆக்சியம்ஸ் ஃபார் தீஸ் அப்படின்னு சொல்லி தான் அவர் அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கார். ஒரு உண்மையை சொல்கிறேன் கேளுங்க, எந்த விஞ்ஞானியும் அடிப்படையில் மெய்ஞானி தான். அங்கே ஒரு கோட்டு ஐயா நேற்று எடுத்து விட்டோட்டோ அப்படின்னு இட்டாலியில் அவங்க சொல்கிறாங்க, ஐ திங்க் தெர் இஸ் நோ ஃபிசிசிஸ்ட், அதாவது எந்த விஞ்ஞானியும் ஃபிலாசபியை பேஸ் பண்ணாமல் இருக்க முடியாதுங்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எவ்வளோ அழகான கோட் பாருங்கள். எங்கே வந்து ஃபிலாசபியும் சயின்ஸும் வந்து merge ஆகுதுன்றதை பாருங்கள். See the quote. I think there is no physicist who does physics without being guided by some kind of philosophy. What I mean is that you should have a picture of what you are doing, what your methods are, what your goal is, and what you want to understand. Okay? Yeah. Without a clear philosophy, you risk doing bad physics. And all the great physicists of the past and the present had very good training in philosophy. Current physicistக்கும் இருக்கு. சில பேர் வெளியில் தெளிவாக சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. ஐன்ஸ்டீன் இறந்துட்டார், சரிங்களா? ஐன்ஸ்டீன் ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டார். இப்போ பெரிய சயின்டிஸ்ட் இறந்துட்டார்னா அவரோடதெல்லாம் உடனே பிக்சர் எடுக்க, ஃபோட்டோ எடுக்கலாம், ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்துருவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபரை அஃபிஷியலாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில். அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து நேராக போய் ஐன்ஸ்டைன் ஒர்க் பண்ண டேபிளில் ஃபோட்டோ எடுக்கிறார் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவர் கடைசியாக என்ன ஒர்க் பண்ணார், அந்த பென்சில் இருந்த இடம், அந்த போர்டில் என்ன ஈக்குவேஷன்ஸ் இருந்தது அப்படின்னு முதல்ல போய் கேப்சர் பண்ணிடணுன்னு ஃபர்ஸ்ட் போய் அவரோட டேபிளில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த டேபிள் பூரா ஃபிலாசபி புக்ஸ் தான் இருந்தது. இவருக்கு ஒரே ஆச்சரியம், சயின்டிஃபிக் புக்ஸும் ஈக்குவேஷன்ஸும் இருந்தது, ஆனால் அதை விட அதிகமாக ஃபிலாசபி புக்ஸ் இருந்தது. ஸோ இப்போ உங்களுக்கு லிங்க் புரியுதா? சயின்ஸில் விடை தெரியாத கேள்விகள் காஸ்மாலஜியில் நிறைய இருக்குது. ஏன் பிரபஞ்சம் விரிவடையுதுன்னு தெரியல. இன்னொரு கேள்வி பாருங்கள், டார்க் மேட்டர்னு ஒன்று. அதாவது என்னென்னா, நிறைய இருக்குது என்னமோ, ஆனால் அது என்னன்னு தெரியல அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு அலை இருக்கான், அந்த அலை என்னன்னு தெரியல, அதுக்கு பேர் டார்க் எனர்ஜி. தெரியாததுக்கெலாம் டார்க்குன்னு பேர் வச்சுருக்காங்களாம், சரிங்களா? அந்த மாதிரி நிறைய விடை தெரியாத கேள்விகள் ஒரு பக்கம் சயின்ஸில் இப்பயும் இருக்குது. இன்னொரு பக்கம் இங்கே ஒரு லைன் வருது பார்த்தீங்களா, வித்தவுட் அ கிளியர் ஃபிலாசபின்னு. அந்த மாதிரி ஒரு கிளியர் ஃபிலாசபி வேதாத்ரி மகரிஷி கிட்டேருந்து கிடைக்குது. இப்போ அந்த ஃபிலாசபியை எடுத்து நம்ம 2 ஆக்சியம்ஸ் போட்டிருக்கோம். அந்த ஆக்சியம்ஸை வச்சு ஐயா வந்து நிறைய பேப்பர்ஸ், நிறைய சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மகரிஷி சொன்ன தத்துவம் கரெக்ட் தான், ஆக்சியம்ஸ் கரெக்ட் தான் சொல்லுது. இப்போ உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும்னா நான் குவிக்காக ஐயாவோட பேப்பர்ஸை வந்து ஒரு ஓவர்வியூ காட்டுறேன். இப்போது யாரோ கேட்டிங்க, எப்படி ஒத்துக்குவாங்க ஆக்சியம்ஸை? யார் ஒத்துக்கிறது, யார் சொல்கிறது, யார் ஒத்துக்கிறதுன்னு கேட்டிங்க இல்லைங்களா? இப்போ அவர் ஐயா சொன்ன மாதிரி ஃபிலாசபியில் யார் எழுதினாலும் ஒத்துக்க வேண்டியது தான். நான் ஃபிலாசபின்னு சொல்லிட்டு சொன்னாலும் ஒத்துக்க வேண்டியது. ஆனால் சயின்ஸில் அப்படி கிடையாது. ஒரு பெரிய பியர் ரிவ்யூ ஜேர்னல்ஸ் இருக்கும், நிறைய ரிவ்யூஸ் போகும், நிறைய கேள்விகள் கேட்பாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இது எல்லாம் தாண்டி, இந்த விவாதங்கள்லாம் தாண்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட 11 முக்கிய பேப்பர் ஐயாஸ் நான் இங்கே போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. எல்லாத்தோட லிங்க்ஸும் நான் என்ன ஜேர்னல்னும் நான் கொடுத்துருக்கேன். இது எப்போது ஐயா பாருங்கள், 1999லேயே ஆரம்பிச்சிருக்காரு இந்த ஒர்க்கை. மகரிஷியோட ஃபிலாசபியை சயின்டிஃபிக்காக பப்ளிஷ் பண்ணுறதுக்கு 1999லேயே ஃபிசிக்ஸ் எஸ்ஸேஸ்ன்னு ஒரு ஜேர்னலில் த கான்செப்ட் ஆஃப் கிராவிட்டி அண்ட் மாஸ் இன் வேதாத்ரி மாடல் ஆஃப் யூனிவர்ஸ், வேதாத்ரி கிராவிட்டி இன் வேதாத்ரிய மாடல். நெக்ஸ்ட் பேப்பர் வந்து டெரிவேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டி இருக்குது, சர்டன் காஸ்மாலஜிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ். அப்புறம் ஹபிள்ஸ் லா பற்றி ஐயா பேசுவாங்க. அது ஒரு ரிசல்ட்ஸ் இருக்குது. அதுவும் வந்து சயின்ஸில் இல்லாத கேள்வியை இப்போ நம்ம இந்த காஸ்மாலஜிக்கல் மாடல் வச்சு ஐயா வந்து பதில் சொல்லியிருக்காரு. அடுத்தது நான் சொன்னேன் இல்லைங்களா, டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி, பிரபஞ்சம் விரிவடையுது, இந்த கேள்விகள் எல்லாமே இந்த 2019 வந்த பேப்பரில் இருக்குது. அடுத்தது சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வேதாத்ரியன் காஸ்மாலஜி, அது ஒரு பேப்பர். அடுத்தது ஃப்ரீட்மேன் லைக் காஸ்மாலஜிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இன் ஆக்சிலரேட்டட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ். இது எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ். ஜேர்னல் ஆஃப் மாடர்ன் ஃபிசிக்ஸ்ன்றது எங்கேயோ இன்டர்நேஷ்னல் ஜேர்னல், இந்தியாவிலலாம் கிடையாது, ரொம்ப ரெப்யூட்டட் ஜேர்னல். ஐஜேபின்றது வந்து இந்தியன் ஜேர்னல் ஆஃப் ஃபிசிக்ஸ். அதாவது சார் சிவி ராமன் இருக்கார் இல்லைங்களா, அவர் ஆரம்பித்த ஜேர்னல் தான் ஐஜேபி. அதிலேயே ஒத்துக்கொள்ளப்பட்ட பேப்பர் அது. டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி, இன்ஃப்ளேஷனரி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ்க்கு நம்ம பதில் சொல்கிறோன்றது. இப்போ லேட்டஸ்ட் பேப்பர் வந்து தியரிட்டிக்கல் ப்ரூஃப் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவலன்ஸ். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பேப்பர். கலீலியோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார், ஆனால் அதுக்கு என்ன விடைன்னு தெரியல. அதுக்கு இப்போ நம்ம ஐயா வந்து விடை சொல்லியிருக்காரு இந்த ஆக்சியம்ஸ் வச்சு. எதை வச்சு? அந்த 2 ஆக்சியம்ஸ் வச்சு தான். ஓகே, இப்போது
உங்களுக்கு கனெக்ஷன் புரியுதுங்களா? இந்த நம்ம தத்துவத்தை பேஸ் பண்ணி ஆக்சியம்ஸை ஃப்ரேம் பண்ணி சயின்ஸில் விடை தெரியாத கேள்விகளுக்கு நம்ம விடை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் விடை. சரி, இந்த விடைகளுக்கெல்லாம் எது பேஸ் அப்படின்னா, முதல்ல ஆரம்பித்தது முதல் ஒரு ஆரம்பம் புள்ளி அப்படின்னா நான் காட்டினேன் இல்லைங்களா, 1999 போட்டிருக்காங்க ஐயா. ஆரம்பித்து 2003 இது ஃபார்முலேட் ஆகிருக்கு, த ஃபார்முலா ஃபார் மாஸ். சரி, மாஸ்ன்னு சொல்லும் போதே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். காலையிலேருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது மாஸ் பற்றி பாருங்கள் இன்னும் கூட இருக்குது. ஃபார்முலாவும் 2 பிக் பேங்க்லேயும் ஸ்டெடி ஸ்டேட்லேயும் மாஸையும் டென்சிட்டியும் வச்சு எப்படி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன பிரச்சனைன்னு. சரி, மாஸ் இதில் கான்ஸ்டன்ட்ன்றாங்க, டென்சிட்டி இதில் கான்ஸ்டன்ட்ன்றாங்க. ஆனால் என்ன பிரச்சனை, அடிப்படையில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, மாஸ்னா என்ன? வாட் இஸ் மாஸ்? Amount of matter. Amount of matter contained in the body. Okay. அப்புறம் வேற எதனா இருக்குங்களா? எடை இருந்தா மாஸ். ஸோ அதுதான் அவரும் மெஷர் பண்ணுறாரு. அமௌண்ட்டுன்னு சொல்லும் போதே he is actually taking calculating the amount of உள்ள என்ன இருக்கு. அவர் சொன்ன மாதிரி நிறை இல்லையா, தமிழில் நிறைன்னு. Occupies the space. Replace the space. Occupies the space. அது வந்து இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ மாஸ்ன்னு நம்ம நார்மல் டேர்மில் ஒரு சராசரியாக நம்ம படிக்கும் போது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னாலே, மாஸை வந்து சம்மாவ் நம்ம டைரெக்டாக வெயிட்டுக்கு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு டக்கு நீங்கள் வந்து வெயிட்டுக்கு கால்குலேட் பண்ணிட்டீங்க பாருங்கள், எவ்வளோ இருக்குது. அப்புறம் டீப்பராக நம்ம யோசிக்கும் போது தான் இருக்குது, ஒரு கலெக்ஷன் ஆஃப் மேட்டர் ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறோம். கரெக்டாக? ஸோ முதல்ல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாஸ்னா என்னன்னு தெளிவில்லாமல் இருந்தது. யாரும் டிஃபைன் பண்ணாமல் இருந்தாங்க. நியூட்டன்மே மாஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணார், அதாவது மாஸ்க்கு ஃபார்முலாலாம் எழுதினார். ஆனால் அது என்னன்னு டிஃபைன் பண்ணவே இல்லை. அப்புறம் வந்து ஐன்ஸ்டீனும் மாஸுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணார். E = mc². அதாவது பொருளை அலையாகவும் அலைய பொருளாகவும் எனர்ஜியாகவும் மாஸாகவும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இதுவை கொண்டு வந்தார் அவர். ஆனால் மாஸ் என்ன அப்படிங்கிறது சொல்லலை. இப்போது ஒருத்தோட விளக்கம் கொடுக்கும் போது அது என்ன பண்ணுதுன்னு சொல்லலாம், அது என்னதுன்னு சொல்லலாம். கரெக்டாக யோசிச்சு பாருங்கள். இப்போ இவங்க பண்ணது எல்லாமே அது என்ன பண்ணுதுன்றது தான். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அது என்னதுன்றதை டிஃபைன் பண்ணுறோம். அதுதான் அடிப்படைக்கு போகும். எல்லாரும் பிக் பேங்கில் வந்து நீங்கள் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள். பிக் பேங்கில் முட்டைக்குள்ளே உட்காந்துருக்காங்க, காஸ்மிக் எக்குள்ளே உட்காந்துருக்காங்க. எக்கு வெடிச்சது, எப்படி வெடிச்சது தெரியாது. எக்கு எப்படி வந்தது தெரியாது. முன்னாடி எப்படி இருந்தது தெரியாது. நிறைய தெரியாது பதில் இருக்குது. ஸ்டெடி ஸ்டேட்டில் இல்லைப்பா மாஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? சி ஸ்டேட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படியே அந்த ஃபேக்ட்ரியில் யார்ப்பா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் தெரியாது. ஆனால் அங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இன்னும் நம்ம என்ன பண்ணுறோம், யூனிவர்ஸோட பேரியரையே உடச்சி வி ஆர் திங்கிங் பியாண்ட் யூனிவர்ஸ். அதுதான் இந்த செமினாரோட டைட்டில் அழகாக வச்சுருக்காங்க ஐயா, த சயின்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் அண்ட் பியாண்ட். சயின்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் பியாண்டில் என்ன இருக்குது? ஸ்பேஸ். ஸ்பேஸை நம்ம எல்லாத்துக்குமே அதோட இன்ட்ராக்ஷனையும் அது எல்லாத்தையும் கான்ட்ரிபியூஷனையும் எடுக்கிறோம். ஸோ இப்போ கம்மிங் பேக் டு மாஸ். மாஸ் என்ன, மாஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, வாட் இஸ் மாஸ் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு டெரைவ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, பிக் பேங்கில் இருக்கிற கேள்விகள்னால பிக் பேங் ஏற்கனவே சயின்டிஃபிக் கம்யூனிட்டிலேயே ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை அதுதான். ரீசெண்டாக இறந்த ஸ்டீஃபன் ஹாக்கின் வரைக்கும் பிக் பேங்கை தான் அவர் டீல் பண்ணியிருக்கார். ஆனால் இப்போ வராங்க பாருங்கள் யங் சயின்டிஸ்ட், ஒத்துக்கிறது இல்லை. எப்படி அது சாத்தியம், பிக் பேங்லாம் சாத்தியம் இல்லைன்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ பிக் பேங் செல்லுபடி ஆகலை, ஸ்டெடி ஸ்டேட்ஸ் செல்லுபடி ஆகலை. ஆல்ரெடி சயின்டிஃபிக் கம்யூனிட்டிலேயே அது செல்லுபடி ஆகலை. ஸோ இப்போ வந்து நம்மளோட எல்லாருக்குமே நம்மளோட பூர்வீகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த காஸ்மாலஜியில் ஐயா சொன்ன மாதிரி இந்த ஆரிஜினை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. அந்த ஆரிஜின் வந்து நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகிறோன்னா, பியாண்ட் த யூனிவர்ஸ் விச் இஸ் ஸ்பேஸ். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி மகரிஷியோட தத்துவத்தை பேஸ் பண்ணி நம்ம ஒரு புது காஸ்மாலஜிக்கல் மாடல் ஆல்டர்னேட் டு பிக் பேங் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். அது பேர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாடல்.
இதுதான் நம்மளோட மாடல். இந்த மாடலுக்கான பேஸ் ஆக்சியம்ஸ், அந்த ஆக்சியம்ஸ் எங்கேருந்து வந்தது? சுவாமிஜி கிட்டேருந்து வந்தது. ஓகே, இப்போ கனெக்ட் ஆகுது இல்லைங்களா? சரி, இப்போது மாஸோட ஃபார்முலாவை எப்படி டிரைவ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. இப்போ மாஸ் என்னன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் மைண்ட்லேருந்து அது ஒரு வெயிட்டுன்றதை தள்ளி வச்சுருங்க. ஓகே, அவர் சொன்ன மாதிரி ஒரு கலெக்ஷன் ஆஃப் சம் மேட்டர் ஆக்குபையிங் ஸ்பேஸ் அப்படின்னு வைங்க. அது எப்படி ஃபார்ம் ஆச்சு? சயின்ஸுன்றது எல்லாத்துக்குமே கேள்வி கேட்டு தான் ஆகணும். நம்ம எப்படி ஃபார்ம் ஆச்சு சொல்லுங்கய்யா. ஸோ எது இருந்தாலும் கம்ப்ரெஸ் பண்ணோன்றது இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஆக்சியம்ஸில் தெளிவாச்சு. மேட்டர்னு இருந்தாலே ஒரு பார்ட்டிக்கல், மேட்டர்ன்னு இருக்குன்னா பார்ட்டிக்கல் இருக்குன்னு அர்த்தம். பார்ட்டிக்கல் இருந்தால் என்ன பண்ணும்? ஸ்பின் பண்ணும். ஸ்பின் பண்ணால் என்ன ஆகும்? வேவ்ஸ் வரும். ஸோ கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸும் இருக்குது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் இருக்குது. அது எல்லாத்துக்குமே. இப்போ நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக உங்களோட ஓன் பாடி மாஸே நீங்கள் நினைங்க. உங்கள் உடம்பு இருக்குது, கலெக்ஷன் ஆஃப் மேட்டர் இருக்குது இல்லையா? கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸும் நம்ம மேலே இருக்குது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் இருக்குது. ஓகே, இப்போ இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஸ்பேஸ்லேருந்து நம்ம ஆக்சியம் பிரகாரம் ஸ்பேஸ்லேருந்து கண்டினியூஸாக பொட்டென்ஷியல் எனர்ஜி தானே ஏற்கனவே அதில் இருக்குது, அதுக்கான எனர்ஜி இருக்குது. ஸோ கண்டினியூஸாக மேட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ரொடியூஸ் ஆகிட்டு வரும்போது அதை சூழ்ந்தழுத்தமும் இருக்குது, ரிப்பல்சிவும் இருக்குது. இப்போது இந்த மேட்டர் இது வந்து ஒரு மாசுன்னு எடுத்துக்கோங்க. கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸும் எல்லா சைட்லேயும் இருக்குது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் எல்லா சைட்லேயும் போகும் இல்லையா? ஒரு யூனிட் ஏரியா எடுத்துக்குவோம், இந்த ஏரியா மட்டும் எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இந்த ஏரியாவில் மட்டும் இருக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு C - R இருக்கும் இல்லையா? ஒரு யூனிட் ஏரியாவுக்கு C - R. ஓகே, இப்போது மொத்த யூனிட் ஏரியாவுக்கு C - Rனா அப்போ அந்த மொத்த பாடிக்கும் எவ்வளோ இருக்கும்? அந்த மொத்த பாடிக்கும் எவ்வளோ இருக்கணும்? I'm expecting from young minds. So excellent, very nice. So area into C - R. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு? அந்த பாடியை சுற்றி எவ்வளோ கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸு, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், அந்த ரெண்டு விசையோட நெட் ஃபோர்ஸு இன்டூ ஏரியா கால்குலேட் பண்ணால் அங்கே எவ்வளோன்னு வந்துருச்சு. கரெக்டுங்களா? அப்போ அதுதான் நெட் grip on that body. இது கிளியராக இருக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து இந்த A into C - Rன்றதை NSன்னு வச்சுக்குவோம். நெட் grip, Nன்றது நெட் gripன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ இந்த grip அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கிரேட்டர் நிறைய இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? நிறைய இருக்குது, ஒரு பொருள் மேலே ஒரு grip வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன கம்மியாக இருக்குது? ரிப்பல்சிவ் கம்மியாக இருக்குது. ஓகே, ஏரியாவும் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ இந்த வேரியபிள்ஸில் டென்சிட்டி, ஏரியா, மாஸ், இந்த மூணுத்தில் வேரியபிலிட்டி இருக்கலாம். கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ இந்த மேசிவ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது ஒரு பொருளை ஒரு கம்ப்ரெசிவ் கிரேட்டர் grip இருக்குனாலே அந்த இடத்துல மேசிவ்னஸ் இருக்குது, மாஸ் இருக்குன்னு அர்த்தம். கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இதுதான் மாஸ்ன்னு ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் டெஃபினிஷன் டிக்ளேர் பண்ணுறோம். That grip, the net grip on the object, which is nothing but the massiveness of the object, is the mass of the object. It's not related to any quantitative or relative measurement of weight. Thank you. இது வரைக்கும் புரியுது இல்லைங்க? கண்டிப்பாங்க ஐயா. இறை துகள்கள் தத்துவத்திலேருந்தே வருவோம். சுத்தவெளி, இறை துகள்கள், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இல்லைங்களா? ஒரு நிறை வருது. நிறைனா என்ன? அந்த இடத்துல அதுதான் சில தொகுப்பு, ஒரு துகள்களின் தொகுப்பு. பேர் தான் மாற்றி மாற்றி வச்சுருக்கோம், ஆனால்
ஒன்றும் மாசாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்போது இந்த ரூம்லேயே எடுத்துக்கோங்களேன், வெளி எவ்வளோ இருக்குது, மாசம் நிறைய இருக்குது. இதெல்லாம் என்னது? வெறும் துகள்களின் தொகுப்பு இல்லைங்களா? அந்த துகள்களின் தொகுப்பு இது வரைக்கும் நம்ம எப்படி பண்ணிகிட்டு இருந்தோம்னா, ஒன்றும் வெயிட்டை வச்சு மெஷர் பண்ணிகிட்டு இருந்தோம். நீ எவ்வளோ வெயிட்டு, நான் எவ்வளோ வெயிட்டுன்னு மெஷர் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வெயிட்ன்றது வேறு லெவல் மெஷர்மெண்ட். அந்த மாஸே எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றத காரணியை நம்ம கண்டுபிடிக்கணும். காரணி அதுதான். இதை வந்து இந்த மாஸ் ஃபார்முலா தான் முதல் முறையாக உலகத்தில் காசேட்டிவ் ஃபேக்டர்ஸ் வச்சு டிஃபைன் பண்ண ஒரே ஃபார்முலா இதுதான். காரணி, அதாவது இதுக்கு இந்த மாஸ் உருவாகிறதுக்கான காரணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தவெளி. 2 விஷயம். ஒன்று, சுத்தவெளியின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலும் உங்கள் உடல்லேருந்து வர அந்த தொகுப்புலேருந்து வர ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால வருது இல்லைங்களா? அது வந்து இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கன்னா, ஐயா, பிறக்கும் போது நம்ம வந்து ஒரு சின்ன மாசோட பிறந்தோம். அப்புறமா என்ன பண்ணுது, கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அப்பயும் பிறந்தோடனே நம்ம மேலே கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா? ஆனாலும் நம்மளை வளர விடுது. வளருன்னு வளர விடுது. ஒரு லெவலுக்கு போன பிறகு நம்மளை மெயின்டைன் பண்ணவும் பல வருஷம் விடுது இல்லையா? அப்புறம் சரி, நீ ஆடியெல்லாம் முடிச்சிட்டியா, நான் இப்போ உன்னை ஓவர் டேக் பண்ணுறேன்னு சூழ்ந்தழுத்து மாற்றல் உங்கள் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை ஓவர் டேக் பண்ணுது. அதுதான் மரணம், வேறு ஒன்றும் இல்லை இல்லையா? அவ்வளோதாங்கய்யா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருந்தீங்க, இடத்த காலி பண்ணுறோம். மரணத்துக்கு அப்புறம் அந்த இது வந்து இல்லாமல் போகுது. நிச்சயமாக ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கம்மியாகுது. அதனால தான் கம்ப்ரெசிவ் அதிகமாகுது. கம்ப்ரெசிவ் நெருக்கமாகிறதுனால நெருக்கம் மட்டும் ஆகிறதில்ல, இந்த ஸ்பின்னோட வேரியேஷன்னால நிறைய விஷயம் ஆகும். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸ்பின் வேரியேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா அந்த பொருள் வந்து செதறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்பின் வேரியேஷன்ஸ், அதாவது இது கம்ப்ரெசிவ் வந்து எல்லா மேலேயே ஓரளவுக்கு ஈவனாக தான் இருக்கும். அதில் வேரியேஷனே இருக்காது. கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் ஈவனாக தான் இருக்கும். நீங்கள் வந்து உருவாகிறோமா இல்லை செதறோமா இல்லை மெயின்டைன் ஆகிறோமான்றது மொத்தமே நம்மளோட ரிப்பல்சிவ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. உங்களோட ஸ்பின் கம்மியாகுதா? உங்களோட பாடியோட ஸ்பின் கம்மியாகுதுங்களா? ஆமாம். கம்ப்ரெசிவ்னால நெருக்கம் தான் அதிகமாகணும்னு கிடையாதுங்க இல்லைங்களா? ஸ்பின்னே இல்லாமல் போனால், ரிப்பல்சிவே இல்லாமல் போனால் மாசே இல்லாமல் போயிடுது இல்லையா? சொல்லுங்க. ஓகே. கண்டிப்பாங்க. அப்போ ஆக்சிஜன், ஹைட்ரஜன், ஹீலியம், ஓசோன் அது மாதிரி இருக்கு. அது வந்து தள்ளி போகாம இருக்கிறதுக்கான சூழ்நிறுத்தம் அப்படிங்கிற மாதிரியும், இது நமக்குள்ள இருக்கிற லைட் பார்ட்டிகல்ஸ் ரொம்ப லைட்டா இருக்கிறதால அது இந்த வெளித்தள்ளும் ஆற்றலை விட அதிகமா க்ரோ ஆனதுக்கு ஒரு 12-13 வயசு மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும் அதிகமான வெளியே போகாம அது நிறைய லைட் பார்ட்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதோட ஸ்பின்னிங் கெப்பாசிட்டி வச்சு அந்த இந்த வெளித்தள்ளும் ஆற்றலோட கவுண்டர் பண்ணி நம்ம வளர்றோம். கரெக்ட்டுங்க. ஒரு பீரியடுக்கு அப்புறம் அதெல்லாம் இல்லாததுனால நம்ம குறைகிறோம். அப்பதான் இந்த காயக்கல்பம் உள்ள வரதாகவும் அந்த காயக்கல்பத்துக்கான விளக்க சம்பந்தப்பட்ட புத்தகம் நான் இது படிச்சேன். இப்போ இங்க எனக்கு ஒரு சரியான ஒரு புரிதல் வர மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி சொன்னது எனக்கு தெளிவா இருக்குது, இதெல்லாம் கரெக்டா இருக்கு, தெளிவா இருக்கு. இந்த நம்ம உடம்பு உயிர் அப்புறம் வர்றப்ப எனக்கு டைம் உள்ள சேர்க்கறப்ப எனக்கு குழப்பம் வருது. டைம் இஸ் டி இஸ் ஈக்குவல் டு டைம் வந்து ஒரு பீரியட் தான். அது ஒன்றும் ஆக்சுவலாக டைம் பேஸ் பண்ணி குழப்பம் இல்லை. இது என்ன குழப்பம்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவல் குழப்பம் என்னென்னா, ஒரு ஏரியா மாஸு டென்சிட்டி கரெக்டுங்களா? இப்போ ஐயா என்ன கேட்குறாரு, ஏரியா இதுதான், இந்த மாஸ் இருக்குது, இப்போ கம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்தா இது டென்சிட்டி தானே ஆகணும், இது ஏன் கொலாப்ஸ் ஆகுது அப்படிங்கிறதாங்க இது ப்ராப்ளம். ஆக்சுவலாக டைம் கூட இதில் கன்ஃபியூஷன் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு லெட் மீ டேக் த ஸோ இதையே நம்ம மாசுன்னு எடுத்துக்கோ. ஓகே. ஸோ இதில் வந்து ஒரு யூனிட் ஃபஸ்ட்டு பிறக்கும் போது அப்படியே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூனிட்லேருந்து நம்ம வளர்ந்து ஒரு ஏஜ் வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு 50 யூனிட்டுன்னு வச்சுக்கோங்க.
ஒரு 20 வயசுலேருந்து நமக்கு 50 வயசு வரைக்கும் ஒரு 50 யூனிட் நம்மளோட பாடியில் இருக்குது, வாட் எவர் த இது. ஓகே, ஸோ ஆனால் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் வந்து ஆஸ் ஐ செட் சேமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பிறக்கும் போது யூனிட் ஆஃப் மாஸ் கம்மியாக இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம கம்மி தானே மாசு, ஆனால் ஸ்பின்னிங் ஸ்பீடு எப்படி இருந்தது? அதிகமாக இருந்தது. அதனால் நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சுது? வளர முடிஞ்சுது. அப்புறம் ஒரு ஏஜ் வந்த பிறகு என்ன ஆகுது? மாஸ் அதிகமாக தான் இருக்குது இப்பயும், ஆனால் ஸ்பின்னிங் ஸ்பீடு எப்படி இருக்குங்க? குறையுது. அதனால் அப்படியே மெயின்டைன் ஆகுது. அது குறைய 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 மாதம் குறையுது, ஒரு லெவலில் கொலாப்ஷனும் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து என்ன இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏரியா ஒன்று தான், அதில் வந்து திருப்பியும் டென்சிட்டி ஆக்கிறதுக்கான வாய்ப்பு உயிர்களில் கிடையாது. அதனால் அது உடஞ்சி என்ன சொல்கிறது, டிஸ்இன்டெகிரேட் ஆகுது. ஸோ கம்ப்ரசிவ்னால எல்லாமே ப்ளே பண்ணுறது ஆறு தாங்க. அது டிக்ளேர் பண்ண ஐயா முடியாது. அதுக்கு வந்து இப்போ வந்து நான் அதுக்கு மெஷர் பண்ணுறதுக்கான இதுவும் இல்லை. We are taking அக்கார்டிங், ஆமாம், ஆக்சியம்ஸையும் பேஸ் பண்ணும் போது இட் ஷுட் பி யூனிஃபார்ம்ன்றது தான் எங்களோட அசம்ஷனாகவும் இருக்குது. வேரியேஷன் ஆரில் தான் வரும்னு இருக்குது. அப்படி தான் நம்ம ஆக்சியம்ஸை எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கம்ப்ரசிவ் வில் பி த யூனிஃபார்ம் யா தெரியாது. ஓகே, அந்த இறப்பு அம்மா சொன்னதான் ஒரே ஒரு இணைப்பு என்னன்னா, இப்போ நம்ம யாரோ ஒரு நெட் கிரிப் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? மாஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம மேலே ஸ்பேஸும் ரிப்பல்சிவும் விளையாடுற நெட் கிரிப் தான். ஓகே, ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்டூ என்எஸ் நெட் கிரிப். பீட்டான்றது ஃபார்முலாவில் போடும் போது ஒரு ஃபேக்டர் போடுவோம், அதுதான் பீட்டான்ற ஃபேக்டர் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலா ஆக்சுவலாக ஐயா டிரைவ் பண்ணார் அக்டோபர் 1, 2003 சொன்னதான் ஞாபகம் இருக்குங்க. இந்த ஃபார்முலாவுக்கு பேரும் வந்து சயின்ஸ் கம்யூனிட்டிலேயே வேதாத்ரியன் மாஸ் ஃபார்முலா தான் ஐயா வச்சுருக்கார், ஏன்னா அந்த தத்துவத்தை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால. ஓகே, ஸோ 2-3 தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கிரேட்டராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கண்டிஷன் வந்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கிரேட்டராக இருக்குது, அதனால தான் ஆப்ஜெக்டே உருவாகுது இல்லைங்களா? இப்போ நம்ம ஏன் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம மேலே கம்ப்ரசிவ் ஃபோர்ஸும் இருக்குது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு ரிப்பல்சிவ், அதாவது காந்தம் அதிகமாக இருக்குது, கம்ப்ரசிவ் பயங்கரமாக இருக்குது அப்படின்னா, உண்மையாக சொல்லப்போனால் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஷேப்புக்கே வராது, ஆப்ஜெக்டே ஃபார்ம் ஆகிருக்காது, நிறைய உருவாகாது. கரெக்டுங்களா? ஏன்னா கம்ப்ரசிவ் ஓவர்டேக் பண்ணிடுது. சரி, ரெண்டும் இது சரி, கம்ப்ரசிவ் கிரேட்டர்னு பார்த்துட்டோம், ரிப்பல்சிவ் கிரேட்டராக இருந்தால் என்னன்னு பார்த்துட்டோம். ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வரலாம் இல்லைங்களா? யோசிக்கலாம் நம்ம. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் போது என்னென்னா, ஒரு மாஸ் ஜீரோ ஸ்டேட்டில் there will be something happening. அதாவது போட்டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. போட்டான்றது அலையும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் ஒரு 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 நிலை அது, சரிங்களா? அந்த மாதிரியான நிலைகளில் நடக்குமே தவிர பொருள் நிறையாகவும் இருக்காது, அலையாகவும் இருக்காது. அதுதான் C is equal to R ஸ்டேட்டில் மாஸ் பிகம் 0. ஓகே, இந்த மாஸ் ஃபார்முலா ஷூர் நோ ப்ராப்ளம் சார். எஸ் எஸ் இல்லை, அதுதான் மொத்த சம்மரியும் இதுதாங்க ஐயா. ஸோ C-R உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா, இப்போ பாருங்கள், யூனிட் ஏரியாவில் C-R, அப்போ மொத்த ஏரியாவுக்கு A இன்ட்டு C-R, கரெக்டுங்களா? இதுதான் நெட் கிரிப். இந்த நெட் கிரிப்பை தான் நம்ம மாசுன்னு டிஃபைன் பண்ணுறோம். அதனால் M மாஸ் இஸ் ஈக்குவல் டு பீட்டா, ஒரு கான்ஸ்டன்ட், இன்ட்டு இந்த நெட் கிரிப். ஸோ சூழ்ந்தழுத்தும் ஆற்றலையும் காந்த அலையோட வேரியேஷன் பேஸ் பண்ணி தான் நிறை உருவாகிறதும் தங்கிறதும் அழியிறதும் எல்லாமே நடக்குது. எதனா கேள்விகள் இருக்குங்களா?
ஸோ சியும் அதிகமாக இருக்கும் போது ஆர் கம்மியாக இருக்கும் போது தான் நிறை உருவாகும், மாஸ் உருவாகும். சியும் சி இஸ் ஈக்குவல் டு ஆர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது நோ மாஸ்ன்ற ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஆமாம், ஃபோட்டான்ஸ் லைக் ஸ்டேட் இதெல்லாம் இருக்கும். ஸோ சி ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆர் பயங்கரமாக அதிகமாக இருக்குன்னா மாஸ் உருவாகுது, நோ மாஸ். மேம் கிளியர் இல்லைங்களா? தேங்க்யூ ஸோ மச். மேம் எஸ் சார். பீட்டா வந்துட்டு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஆமாம், கான்ஸ்டன்ட். இப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எல்லா ஃபார்முலாலையுமே எதையாவது ஒன்று தான் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் இல்லையா மேம்? இப்போ இது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? மெனி ஃபேக்டர்ஸ் இருக்கலாம்ப்பா. நம்ம வந்து ஆக்சுவலாக ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போடும்போது ஃபேக்டர்ஸை டிஃபைன் பண்ண மாட்டாங்க, எல்லா ஃபேக்டர்ஸையும் கிளியர் கட்டாக கொடுக்க மாட்டாங்க. கிளியர் கட்டாக இருந்ததுன்னா ஃபார்முலேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வேரியஸ் ஃபேக்டர்ஸை வச்சு நாங்கள் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போடுறோன்னு சொல்லி வரும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம வேரியஸ் ஃபேக்டர்ஸ் வச்சு தான் பீட்டா இன்டூ என்எஸ்ன்னு போட்டிருக்கிறோம். மேபி ஃப்யூச்சரில் நீங்களாம் ரிசர்ச் பண்ணி கூட அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்ன்னு போடலாம். வி ஆர் வெல்கமிங். தேங்க்யூ ஸோ மச். சி, இது நார்மல் செமினார்னு நினச்சிக்காதீங்க. தெர் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் கொஸ்டின். ஆஸ் ஐ செட், காஸ்மாலஜி சயின்ஸ்லேயே ரொம்ப புதுசு. நிறைய கேள்விகள் சயின்டிஸ்டே தெரியாமல் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஒருவரும் நீங்களும் இதில் இருக்கிற ஓப்பன் கொஸ்டின்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணலாம், கொண்டு வரலாம், பப்ளிஷ் பண்ணலாம். நீங்களும் ஒரு விஞ்ஞானி ஆகலாம். வாழ்க. வாய்ப்புக்கு நன்றி. புரியல சார். அந்த A க்கு C - R ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த ஓகே, நெட் கிரிப். நெட் கிரிப்ல இருந்து M க்கு போறப்ப அந்த கான்செப்ட் வந்துருச்சு. ஆமாம். ஸோ இது ஃபார்முலா போடும்போது M is equal to proportional to A into C minus R. ஸோ ஓகே, ஸோ இதை நான் ஈக்குவல் டு போடும்போது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போட்டு தானே ஆகணும். அதுதான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். பண்ணல. நெட் கிரிப் ஃபார் யூனிட் ஏரியா இஸ் ஈக்குவல் டு C minus R. ஒரு யூனிட் ஏரியா, ஒரு பால் எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஒரு ஏரியால இருக்கு, 3 டைமென்ஷனல் பால். அதுல வந்து ஒரு பர்టిక్యులர் யூனிட் ஏரியா எடுக்கிறோம். ஓகேங்களா? அப்ப அதுல வந்து அந்த இது பர் யூனிட் ஏரியா இது. அப்ப இந்த டோட்டல் சர்ஃபேஸ் இல்லை ஐயா, அது வரைக்கும் கிளியராக இருக்குது. இதுவும் கிளியராக, இப்போ இது கிளியர் ஆயிடுச்சு. ப்ரொபோர்ஷனாலிட்டின்ற நோ ப்ராப்ளம் சார். நானும் இங்கே சொல்லலை, நான் அங்கே தான் சொல்லியிருந்தேன். ஓகே. M is proportional to A into C minus R. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ்லாம் வருது. நான் சொன்ன மாதிரி டார்க் எனர்ஜி, பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவலன்ஸ் எல்லா ரிசல்ட்ஸும் வருது. ஸோ நம்ம இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது தான். ஆமாம். வேற எது? is equal to M is equal to net grips தான் நம்ம மாஸ்ன்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா? அதனால இப்போ இங்கே M is proportional to, நம்ம அங்கே என்ன சொல்லியிருக்கோம், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான் சொல்லியிருக்கோம். நெட் கிரிப் இஸ் ப்ரொபோர்ஷனல் தான் சொல்லியிருக்கோம். அதுதான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. M is proportional to A into C minus R. அதனால தான் நம்ம பீட்டான்ற கான்ஸ்டன்ட் கொண்டு வரோம். தேங்க்யூ. இல்லை நம்ம அங்கே ஈக்குவல் நீங்கள் போட்டிருக்கீங்க, நான் இங்கே இங்கே பாருங்க, ஒரு லைன் கொடுத்துருக்கேன் பாருங்க. Thus massiveness of the object or the mass of the object is directly proportional to the grip on the object, not equal to. It's proportional to the grip on the object. அது நான் அங்கே போட்டிருக்கேங்கய்யா. இங்கே பாருங்களேன், ஆக்சுவலாக நெட் கிரிப் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு A into C minus R. எம்னு எழுதும் போது பீட்டா. ஆமாம். ஓகே. ஷூர் சார். as of now இப்போ தான் ஃபார்முலாவே வந்திருக்கு. ஸோ as of now there is no instrument or methodologies to measure it. Maybe some year later.
ஆமாம் இப்போ தான் ஆமாம் கான்செப்டை வச்சு இதுதான் மாஸ்ன்னு நம்ம டிஃபைன் கிளியர் கட்டாக ஆக்சியம்ஸை வச்சு பண்ணியிருக்கோம். சரி, இதை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு 2 வழி. ஐயா சொன்ன மாதிரி இப்போ இந்த ஃபார்முலா கரெக்டாக இருக்கிறதுனால தான் அடுத்து வர ரிசல்ட்ஸ்க்கெலாம் நமக்கு வந்து கான்க்ரீட்டாக ஆன்சர்ஸ் வருது. அதனால் இந்த ஃபார்முலா கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அனுமானமும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக்சியம்ஸ் கரெக்டாக இருக்குது, அதை வேஸ்ட் பண்ண இந்த மாஸ் ஃபார்முலா கரெக்டாக இருக்குது. அதனால தான் இப்போது ரீசெண்டாக வர ரிசல்ட்ஸும் வந்து கரெக்டாக இருக்குது. இன்னொன்று என்ன பதில்னு கேட்டிங்கன்னா, இன்னும் இப்போ தான் நமக்கு வந்து அட்வான்ஸ் பண்ணுறோம் டெக்னாலஜியில். மேபி சம் இயர் லேட்டர் சியை மெஷர் பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட் வரலாம். ஆரை மெஷர் ஃபஸ்ட்டு இவங்க அக்செப்ட் பண்ணணும்ல, சயின்டிஃபிக் கம்பெனி கம்யூனிட்டி வந்து இது சி இருக்குது ஆர் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணி அந்த ஆர் எமினேட் ஆகிறத மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்கன்னா மேபி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரலாம், அதை மெஷர் பண்ணுறதுக்கான வரலாம். அப்போ கால்குலேட் பண்ணும்போது ஆக்சுவல் மாஸ் வரும். அது வரைக்கும் நம்ம அனுமானம் பண்ணிக்கணும் இருக்கிற மாஸ். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வெரி நைஸ். பிசிக்ஸ் மாறாது. அப்படி பார்த்தா போட்டிருக்கிற ஈக்குவேஷன்லாம் தப்பா போயிடும்ல. எப்பயோ போயிட்டான் நிலாவுக்கு, நேத்து போல எப்பயோ போயிட்டான் நிலாவுக்கு. அப்போ பிசிக்ஸ் தப்புன்னா அவன் நிலாவுக்குலாம் போக முடியாது. எக்ஸிஸ்டிங் கரெக்ட். Yes. Ayya, The way there of is looking a change. wonderful saying. Ayya வந்து is actually writing, penning a book, is going to be published very soon. இன்னும் ஒரு 2-3 மாசத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். டைட்டில் என்னன்னு ரிவீல் அந்த ஒரு இது பண்ணிருங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. We must begin physics not from matter but from source of matter. When we do so, physics becomes redefined. அதுதான் பண்ணி சொன்னேன். Thank you so much. Newton. சொல்லிடலாம் ஆன்சர். கஷ்டப்படுறாங்கல்ல. இதோட யூனிட்ஸ் வந்து நம்ம கேஜினே வெச்சுக்குவோம். இப்போ கேஜி சிஎம் ஸ்கொயர் தான் வருது எனக்கு யூனிட். கேஜினா ஃபோர்ஸ் கேஜினே என்ன பீட்டா கிளாஸ் இல்ல அதாவது மாஸ் இஸ் தி சேம் throughout the universe. The g depends on the size of the planet. So when you are going to multiply this with this, the weight differs. இப்போ weight வந்து பூமியில ஒரு மாதிரி இருக்கும், நிலால ஒரு மாதிரி இருக்கும், ஜூபிட்டர்ல ஒரு மாதிரி இருக்கும். கரெக்ட்டா? அப்ப weight varies depending on the size of the planet. அப்ப mass is going to be the same. இல்ல wait, this is another dimension of discussion. இதே நீங்க வந்து क्वेश्चन ஓகே thank you sir. இப்போ வந்து what is the no actually நீங்க சொன்ன ஸ்டேட்மென்ட்டே ஃபர்ஸ்ட் நீங்க கிளாரிஃபை பண்ணனும். how it will be same, மாஸே வந்து வேரியேஷன் இருக்கும்னு தானே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி டிரைவ் பண்ணியிருக்கிறது கிலோகிராம் per நியூட்டன். it is already நியூட்டன் ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க அப்படினா that is the what do you call unit of சரி இல்ல no problem. Since time up na we will explain the unit space a little later. இல்ல அப்படி ரொம்ப கிளியர். c ங்கிறது கம்பல்சரி ஃபோர்ஸ். what is the unit of force? Newton. அத அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல. அப்போ c - r னோட யூனிட் மாற போறது இல்ல. இது நியூட்டன் அது நியூட்டன். therefore இது டோட்டல் யூனிட் வந்து ஃபோர்ஸ்க்கு நியூட்டன் தான். c is a compulsive force. இதோட யூனிட் வந்து நியூட்டன். ரிபல்ஷன் ஓட யூனிட் வந்து நியூட்டன். a னோட யூனிட் என்ன? மீட்டர் ஸ்கொயர். இல்ல நாம வந்து மீட்டர் ஸ்கொயர் கிடையாது. இது வந்து ஸ்பெரிக்கல் சப்ஜெக்ட் இல்ல. a ஸ்கொயர் தான். ஏரியா ஸ்பெரிக்கல்னால எப்படி இருந்தாலும் சைன் ஸ்கொயர் இருக்கும். 4 pi மீட்டர் ஸ்கொயர். அது ஏரியாக்குங்க. ஏரியா மீட்டர் ஸ்கொயர். அது கரெக்ட் தான். போட்டா மாசுக்கே ஒரு யூனிட் வரும் அப்படின்னு எடுத்துட்டேன். சரி இப்போ நீங்க சொன்ன ஃபார்முலா a * c - r க்கு யூனிட் போட்டு பார்த்தா கரெக்ட் தான் சார். 2 முறை அவர் பெல் அடிச்சிட்டாரு. we shouldn't take some more time.
யூனிட் ஸ்பேஸ் வரும், we will clarify. சரி, யூனிட் டீடைல்ஸ் we will have it after lunch. ஏன்னா சாம்பார் சாதம் ஆறிடும். சி வாழ்க வளமுடன். நம்ம எல்லாருமே நாட் ஐயா. See, we are in the forum of equivalent to Einstein, you know, when he's formulated everything. சொல்லிடுறேன். வாழ்க வளமுடன். Why we have to worry about the mass அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். worry, why அப்படிங்கிறது. Already we have told what is a dust. It is a spinning. எது ஸ்பின் ஆகுது? ஸ்பேஸ் லோக்கலைஸ்டு ஸ்பேஸ் ஸ்பின் ஆகும்போது டஸ்ட் ஆகிடும். இப்போ அது ஸ்பேஸ் தானே. அந்த மாதிரி டஸ்ட் சேர்ந்து தானே வின் வருது. இப்போ எல்லாமே ஸ்பேஸ் தானே இல்லை? ஸ்பேஸ் ஆனதுக்கப்புறம் ஏன் அது ஈஸியாக தள்ள முடியல? ஸ்பேஸில் என்ன இல்லை, ஒரு விதமான மாஸ் வந்துடுது அதுக்கு இல்லை? தட்ஸ் அ வெரி ஃபண்டமெண்டல் கொஸ்டின். எல்லாமே ஸ்பேஸ் தான். அந்த ஸ்பேஸில் இருந்தது வந்ததுக்கு அப்புறமாக ஒரு பொருள் கனமாக இருக்குது, ஒரு பொருள் லெஸ்ஸாக இருக்குது இல்லை? என்ன காரணம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நாளாக ஒரு ஆராய்ச்சி. இதை ஆன்சர் பண்ணுறதுக்கு தான் ஹிக்ஸ் போசான், ஹிக்ஸ் ஃபீல்டு 1965 ஒருத்தர் தியரி கொடுத்தாரு. ஹவ் த பார்ட்டிகிள்ஸ் அக்யூர் மாஸ் அப்படின்னு ஒரு தியரி கொடுத்தாங்க. ஹிக்ஸ் போசான் சொன்னாங்க. ஏன்னா ஸ்பேஸ் தான் டஸ்ட்டாக மாறுது. அந்த ஸ்பேஸுக்கு வந்து எப்படி வந்து மாஸ் வந்து சேருது, ஒரு அசைக்கிறது சில கஷ்டமாக இருக்குது, சில சமயம் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின் இன் சயின்ஸ். இப்போ அந்த கொஸ்டின் தான் இப்போ நம்ம டேக்கிள் பண்ணணும் முதல்ல. இப்போது சப்போஸ் ஆமாம் இருக்கு எனர்ஜி அண்ட் கான்ஷியஸ்னஸ். மேட்டர் மாறலை, ஸ்பின் ஆகுது அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் வேர்டு மாஸ் போடுறீங்க திடீர்னு. மாஸ் கன்வர்ஷன் எனர்ஜி கண்டென்ட் தானே அது. மாஸ் ஆகலை, கன்வெர்ட் எப்படி ஆகலை? மாஸ் எனர்ஜியாக இருக்குது அவ்வளோதான். அது வந்து எனர்ஜியாக இருக்குது அவ்வளோதான். See, you take this object. இந்த ஆப்ஜெக்ட் வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் வாட்? ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். இதில் வந்து நீங்கள் நம்ம ஆக்சியத்தை அப்ளை பண்ணுங்கள். பேசிக் ஆக்சியம் இதை அப்ளை பண்ணுங்கள். இந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கிள் இருந்து ஒவ்வொரு பார்ட்டிக்கிளும் ஸ்பின் ஆகிட்டு இருக்குங்களா? ஸ்பின் ஆகிட்டு இருந்தால் என்ன வெளியே வருது? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வருதா? வெளியில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வருது. இந்த ஒவ்வொரு ஏரியா மேலேயும் ஸ்பேஸ் என்ன பண்ணுது? கம்ப்ரெஷன் கொடுக்குமா? இல்லை. ஸோ ஒவ்வொரு யூனிட் ஏரியா மேலே இருந்தும் ஸ்பேஸ் வந்து கம்ப்ரெஸ் பண்ணுது. அங்கேருந்து என்ன வருது? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வருது. ஆச்சுங்களா? இப்போது அந்த கொடுக்குற கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸை ஒரு சிம்பிள் வச்சுக்கோங்க. என்ன சிம்பிள்? சீன்னு வச்சுக்கோங்க. யார் கொடுக்குற கம்ப்ரெஷன்? ஸ்பேஸ் கொடுக்குற கம்ப்ரெஷன் சி. அதிலேருந்து ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வருது, அதை என்ன வச்சுக்கோங்க? ரெண்டுமே ஃபோர்ஸ் தான். அப்போது ஒரு யூனிட் ஏரியா மேலே நெட் எவ்வளோ இருக்கும்? நெட் கம்ப்ரெஷன் எவ்வளோ இருக்கும்? நெட் கம்ப்ரெஷன் எவ்வளோ இருக்கும் ஒரு யூனிட் ஏரியா மேலே? டோட்டலே நான் பேசவில்லை, யூனிட் ஏரியா தான் சொல்கிறேன். சி மைனஸ் ஆர். ஸோ ஒவ்வொரு யூனிட் ஏரியாலையும் சி மைனஸ் ஆர் ஒரு கிரிப் இருக்குது, ஒரு கம்ப்ரெஷன் இருக்குது. அப்போது இந்த ஃப்ளாஸ்க் மொத்தத்துக்கு எவ்வளோ ஏரியா இருக்குது வச்சுக்கோங்க. மொத்தமாக ஒரு ஏரியா இருக்கு இல்லையா? அப்போ மொத்த ஏரியா வந்து ஏன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது மேலே இருக்கிற மொத்த கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் எவ்வளவு? ஏ இன்ட்டு சி மைனஸ் ஆர். ஓகே, இதில் டவுட் இருக்குங்களா? ஓகே, சி we know,
R we know, that is per unit area. Net compression is A minus R. The total area is A. Therefore, the total compressive force, the total compression on this flask is what? A into C minus R. Okay? நீங்கள் அது மட்டும் மேலே எழுதுங்களேன். எங்கே ரைட் ரைட் நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க, ஸ்பேஸில் வச்சுக்கோங்களேன். இமேஜின் தட். அவ்வளோ பாலை கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். அதெல்லாம் அழிச்சிருங்க, அதெல்லாம் அழிச்சிருங்க. அழிச்சிட்டு ஒன்றே ஒன்று, இந்த பாடி மேலே இருக்கிற டோட்டல் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், டோட்டல் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ், உங்களுக்கு தெரியும் இப்போ, ஈக்குவல்ஸ் எவ்வளோ இருக்கும்? A into C minus R. That's all. பெருசாக இருக்குங்க, அங்கே இருக்கவங்களும் பார்க்கணும் இல்லையா? நெட் கம்ப்ரசிவ் நெட்டு தான் அது என்ன? டோட்டல் நெட் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், டோட்டல் நெட் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆன் திஸ் ஃப்ளாஸ்க் எவ்வளவு? ஈக்குவல்ஸ் A into C minus R. இதில் ஒன்றும் டவுட் இல்லைங்களே? ஓகே, we go to the next step. Suppose the A into C minus R, if it is very large, if it's large, ரொம்ப லார்ஜாக இருந்துச்சுன்னா இதை நான் அசைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா? கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஸ்பேஸ் பிடிச்சிக்கிட்டு இருக்கு, இப்படி தான் இல்லை? அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்க, கிரிப் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நான் அசைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவேன்னா ஈஸியாக இருக்குமா? சிரமப்படணும். இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். நான் இந்த ஃப்ளாஸ்கை அசைக்கிறதுக்கு சிரமப்படுறதுக்கு என்ன காரணம்னா, என்ன காரணம்? என்ன காரணம்? இது மேலே ஸ்பேஸ் கொடுக்குற நெட் கம்ப்ரெஷன் அதிகமாக இருக்கு. நிகர அழுத்தம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நான் சிரமப்படுவேன். நான் சிரமப்படுறதுக்கு காரணம் இந்த ஃப்ளாஸ்க் இல்லை, இந்த ஃப்ளாஸ்க் கிடையாது. என்ன காரணம்? என்ன காரணம்? இந்த ஃப்ளாஸ்க் மேலே ஸ்பேஸ் கொடுக்குற நிகர கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் தான் காரணம். ஆனால் நான் அப்பாவித்தனமாக என்ன சொல்கிறேன், பழையத்துக்கு ஃப்ளாஸ்கில் போடுறேன். ஃப்ளாஸ்க் ரொம்ப கனமாக இருக்குங்கிறேன். ஃப்ளாஸ்க் ஒன்றும் அறியாத பாவம், அது பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அதை ரொம்ப அசைக்க முடியாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது யார்? கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். அதான் இருக்கேன், போட்டாச்சு. ஏன் இருக்கேன், அதான் சொல்லுவாங்க. ஏ போட்டாச்சு இல்லைங்களா? ஸோ இல்லை, ஃப்ளாஸ்க் மேலே இருக்கிற டோட்டல் கம்பல்ஷன் தானே காரணம். ஃப்ளாஸ்க் ஹேஸ் காட் த ஏரியா, அந்த ஏரியா மேலே என்ன ஆக்ட் பண்ணுது, அதுதானே காரணம் இல்லை? இன்னொன்று பாருங்கள், ஏரியா ஜாஸ்தி இருக்கிறதுனாலயே மாஸ் ஜாஸ்தியாக இருக்க அவசியம் இல்லை. நம்ம இது இருக்க சாப்பிட்றோமே பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய் ஏரியா ஜாஸ்தி இருக்கிறதுனால அதுக்கு ஜாஸ்தி மாஸ் வந்துடாது. நெட் இருக்கணும், ஏ இருக்கணும், சி இருக்கணும், ஆர் எல்லாம் சேர்ந்து ஜாஸ்தியாக கம்மியான்னு பார்க்கணும். ஆச்சுங்களா? இப்போது அது ஜாஸ்தியாக இருக்கும் பட்சத்தில் இதை அசைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், சிரமப்படுறேன். இதை அசைக்கிறதுக்கு சிரமப்படும்போது ஐ ஆம் யூஸிங் த ஃப்ளாஸ்க் இஸ் மேசிவ். ஸோ த மேசிவ்னஸ் ஆஃப் த ஃப்ளாஸ்க் இஸ் டியூ டு வாட்? Space. Is due to the net compression given by the space.
அதனால தான் நான் அசைக்கிறதுக்கு சிரமப்படுறேன். ஸோ த மேசிவ்னஸ் அண்ட் த டோட்டல் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் A into C minus R போத் ஆர் மேசிவ்னஸும் இது எப்படி இருக்குது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். மேசிவ்னஸ் போடுங்க. அடுத்த லைன் மேசிவ்னஸ். நீங்கள் எத்தனை நான் பேசலை இந்த நான் அதான் சொல்ல வரேனே. நீங்கள் வாட் ஹேப்பன்ஸ் ஆன் திஸ் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ எர்த்து, அப்புறம் சூரியன், அப்புறம் நட்சத்திரம், எல்லா அலைகளும் வருது பார்த்தீங்களா? எல்லா அலைகளும் வந்து விழுந்து நெட் எவ்வளோ இருக்குது அவ்வளோதான். எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கோங்க. இதில் நெட் எவ்வளோ கிரிப் இருக்குது அவ்வளோதான். சொல்லுங்கள். சரி, இதை முடிச்சுட்டு வரலாம். So the massiveness is directly proportional to what? A into ஆமாம். அதனால் 3 ஃபேக்டரையும் பொறுத்து இருக்குது. ஏ மட்டுமே கிடையாது, சி மட்டுமே. ஏ பஞ்சு மிட்டாய்க்கு ஏ ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் லேசாக இருக்கும் அது. ஸோ ஏ, சி, ஆர் 3ஐயும் பொறுத்து இதுக்கு ஒரு மேசிவ்னஸ் வருது. ஸோ த மேசிவ்னஸ் இஸ் டியூ டு வாட்? இஸ் டியூ டு திஸ் சரௌண்டிங் ஸ்பேஸ். ஆச்சுங்களா? ரைட். இந்த சரௌண்டிங் ஸ்பேஸ்னால தான் இதை நான் அசைக்கிறதுக்கு கஷ்டப்படுறேன். ஸோ த மேசிவ்னஸ்க்கு காரணம் ஃப்ளாஸ்க் அல்ல. நான் என்ன பண்ணுறேன்? ஃப்ளாஸ்க் மேலே தூக்கி பழைய போட்டுடுறேன். த ஃப்ளாஸ்க் இஸ் மேசிவ்னு சொல்கிறேன். நான் காரணத்தை வந்து இதே மேலே போட்டேன் நான். ஓகே. ஸோ மேசிவ்னஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A into C minus R. இப்போ அந்த மேசிவ்னஸை இன்னும் கொஞ்சம் செட்டிலாமல் கூப்பிடுங்க. முதல்ல 4 எழுத்து மட்டும் வச்சுக்கோங்க. அந்த மேலே சரி 4 எழுத்து மட்டும் வச்சுக்கோங்க. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மேசிவ்னஸ் என்ன சொல்கிறோம் நம்ம? மாசுங்கிறோம். அவ்வளோதான் இல்லை? இன்னும் செல்லாமல் கூப்பிடலாம் எம். அவ்வளோதான். ஸோ த மேசிவ்னஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஏ, சி அண்ட் ஆர். ஓகே. ஸோ அந்த 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 டோட்டல் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இருக்கே டியூ டு த ஸ்பேஸ் டோட்டல், அதுதான் மேசிவ்னஸ்க்கு காரணம். இப்போது நான் இதை அசைக்க முடியாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது யார்? ஸ்பேஸ் தான். ஆனால் நான் காரணத்தை யார் மேலே சொல்கிறேன்? ஃப்ளாஸ்க் மேலே போடுறேன் நான் காரணம். இது மேசிவாக இருக்குன்னு சொல்கிறேன். மேசிவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஸ்பேஸ் தான் காரணம். இப்போ நம்ம இதில் மாதிரி தான் யாராச்சும் நம்ம உண்மையை பேசுகிறோமா? காலில் ஒருத்தர் கட்டு போட்டு வந்தார், நான் நகத்தில் என்ன சார் ஒரு கட்டு போட்டுக்கிங்கன்னு யாராச்சும் உண்மையை சொல்கிறாங்களா? நான் போய் வாசாப்படியில் இடிச்சேன்னு சார்னு சொல்கிறாங்களா யாராவது? அவங்க வீட்டுக்கு போன சார் வாசாப்படி இடிச்சிருச்சுங்கிறாங்க இல்லை? அதே மாதிரி இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லை? தி சோ கால்டு மாஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஸ்பேஸ். இயற்கையா என்னங்கய்யா திருப்பி அதே கேட்குறீங்க? இதில் பார்ட்டிகிள்ஸ் இருக்கா இல்லையா? பார்ட்டிகிள்ஸ் வந்து அலை வந்துக்கிட்டே இருக்குமே. இன்னும் எப்படி வருதுன்னு என்ன அர்த்தம்? ஏங்க இதை சுற்றிக்கிட்டு அலை வருது இப்படி எப்படி வருதுன்னா ஒன்றும் இல்லைங்கய்யா, ஒன்றும் இல்லை. ஒரு தண்ணீர் மட்டும் எடுத்துக்கங்க, உங்கள் விரலை வைங்க, இப்படியே சுற்றுங்க, என்ன ஆகுது? அது எப்படி வருதுன்னு கேட்டால் என்ன பண்ணுறது அப்புறம்? அதாங்கய்யா ஸ்பின்னிங்லேயே அந்த அலை வருது இல்லை? ஸ்பின்னிங் யூ ஆர் டிஸ்டர்பிங் த மீடியம். மீடியத்தை டிஸ்டர்ப் பண்ணால் உங்களுக்கு அலை வருது, அவ்வளோதான். நோ ரிபல்ஷன், நோ ஸ்பின், நோ ரிபல்ஷன், அவ்வளோதான். கேர்ஃபுல்லாக இருக்கணும். R0 போட்டால் என்ன ஆகும்? மாஸ் பிகம்ஸ் மேக்ஸிமம்.
R repulsive 0 bottomனா mass becomes maximum. அப்புறம் வந்து எழுதலாம். So separate time ஆச்சு. So what I want to say is that the massiveness of the object is caused by 3 factors. And then the factors A, C and R. That's all.